ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தனிஷ்கில் ஒரு இயரிங் வாங்கியிருந்தேங்க. அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்றப்போ நம்ம ஒன்றுமே தெரியாமல் போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு போய் நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சு கிடைக்கும் இல்லையா? நான் எப்போவுமே நகை வாங்குறேன்றப்போ அந்த பிளான் ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேங்க. பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் வாங்குறாங்க, நகை கடையில் என்னெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் போய் கேட்பேன். இது கோல்டு கிடையாது, டைமண்ட் இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட்டு 83,000 மாதிரி இருந்துச்சு. நம்ம நார்மலாலாம் 83,000 கொடுத்தாலாம் வாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் சீட்டு மாதிரி போட்டு வெறும் மந்த்லி 5,000 கட்டினாங்க தனிஷ்கில். மற்ற எல்லா கடையிலும் 11th மந்த் அந்த மாதிரி வாங்குறாங்க. ஆனால் தனிஷ்கில் மட்டும் 10 மந்த்துக்குள்ளே கூப்பிட்டு முடிஞ்சு 10 மந்த் ஸ்கீம் தான் போட்டிருந்தோம். இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லைங்களா? இப்போது டக்குன்னு போய்ட்டு ஒரு 80,000 கொடுத்து நம்மளால் வாங்க முடியாதுன்றவங்க ஜஸ்ட்டு ஒரு மந்த்லி இப்போது ஃபஸ்ட்டு நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்தோடனே வாங்க முடியாதுங்க. நான் கூட ஸ்டார்டிங் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன், நிறைய ஜுவல்ஸ் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். இவங்களும் எப்படிடா சேவிங்ஸ் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டே இருப்பேங்க. அதுக்கப்புறம் தான் நானும் சரி அவங்களெல்லாம் பார்த்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு மந்த்லி ஒரு 5,000 போட ஆரம்பித்தேன், ஒரு 10,000 போட ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு வாங்குறப்ப எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஒத்துக்கவே இல்லைங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி வீட்டில் பிரச்சனைலாம் வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நகைலாம் சேர்ந்து என் வீட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரப்போ அந்த நகையெல்லாம் நான் கொண்டு போய் கொடுக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக கால் சவரம் வாங்குறதெல்லாம் சேர்த்து ஒரு 2 சவரம் எடுத்துமே கொடுக்குறப்ப நம்ம வெளியே யார்கிட்டயுமே கடன் வாங்காமல் நம்ம நகையை வச்சு எடுக்கிறப்போ அது ரொம்ப அவருக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அதோட பெனிஃபிட் புரிஞ்சு நாங்கள் எப்போல்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு செய்தோம், வீண் செலவுகள்லாம் குறைச்சி கொஞ்சம் நகை வாங்க ஆரம்பித்தோங்க. இது தனிஷ்கில் வாங்கினதால இது ரொம்ப குட்டியாக சின்னதாக அழகாக இருக்குது. மொத்தம் ஒரு கம்மலில் 11 ஸ்டோன் இருக்குங்க. 2 கம்மலில் 22 ஸ்டோன் இருக்குது. இது கோல்டு 3 கிராம்ஸ் மட்டும்தான் இருக்குது. டைமண்ட் மொத்தம் 38,000க்கு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோன்றப்போ டைமண்ட் ரொம்ப காஸ்ட்னு வாங்காமல் விட்டுரும். பட் டைமண்டும் ரொம்ப காஸ்ட் கம்மி தான். நம்ம வாங்க போனால் தான் நம்மளுக்கு தெரியும்.